வேதா, விக்ரம் 2 பேருமே இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க உங்களை ரங்கநாயகி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் 2 பேரும் போயிட்டு அங்கே விறகு வெட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறார். அதே மாதிரி போகிறாங்க. போனோடனே அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, இங்கே இருக்க விறகு வெட்டணும், நல்ல வேலை கொடுத்தீங்க, விறகு வெட்டுற வேலை நல்ல வேலை, என்னை மட்டும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்கல்ல, இப்போ வேதா நீ வெட்டி பாரு, அப்போ உனக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அதே மாதிரி வேதா வெட்டுறாங்க. வெட்டும் போது அப்படியே கையில் அடிபட்டுடுச்சு. ஓடி வராரு விக்ரம். ஐயோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை லைட்டாக முள்ளு பட்டுடுச்சு. ஐயோ கடவுளே, அதுக்கு தான் சொன்னேன் இதில் நிறைய கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல பரவாயில்ல விடு, நீ எதுவும் வெட்ட வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் எல்லாத்தையுமே வெட்டி கொடுக்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க வேதா. சரி அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, மாவு அரைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது மாவு அரைக்கணுமா? ஆமாம், அரிசியெல்லாம் போட்டு அந்த அந்த உரலெல்லாம் கொடுக்குறாங்க. அது ரொம்ப நேரமாக ஆட்டுறாரு விக்ரம். கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன இவ்வளோ நேரமாக ஆட்டுறீங்க, இன்னும் எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அரிசியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதா, விக்ரம் 2 பேருமே சொல்கிறாங்க. உங்களை பார்த்தா வேலை செய்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க கேட்குறாங்க. நல்லா அரைங்க, அப்போ தான் மாவு ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன விக்ரம் சரியாக நீங்கள் பண்ண மாட்டீங்க, தள்ளுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நல்லா ஆட்டுறாங்க வேதா. நீங்கள் ஆட்டுறதை பார்த்தா நாளைக்கு தான் முடிப்பீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆட்டி எல்லா வேலையுமே செய்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வேலையாக அப்படியே கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் விக்ரமுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒழுங்காக பண்ணிங்களா வேலையெல்லாம்? எல்லா வேலையும் நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா, விக்ரம் 2 பேருமே சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியல, இது என்ன ஒரு ஜெயில் மாதிரி, எவ்வளோ வேலை தருவீங்க, எங்களால் செய்ய முடியுமா, நாங்கள் இங்கே வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்குமா, எதுக்காக எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு. இங்கே பாரு விக்ரம், உன்னை நான் கஷ்டப்படுத்தலை, இதெல்லாம் இங்கே இப்படி தான் பண்ணணும்னா அப்படி தான் பண்ணணும், அதுக்கு தான் நாங்கள் மலைக்கு வந்திருக்கோம். இந்த மலையில் எதுக்கு திரும்ப வந்திருக்க நீ, இங்கே எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. ஐயோ கடவுளை என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. இடத்தையெல்லாம் அவங்க காலி பண்ணவே மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்கள உயிரோடு விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கேட்டவங்க ஒரு 4 பேரை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு அங்கே இருக்க குடிசத்தி எல்லாத்தையுமே அப்படியே எரிச்சு விட்ருங்க, அந்த ரங்கநாயகி அங்கே கண்டிப்பாக மருத்துவம் நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த 4 ஆளுங்களை அனுப்பி விட்றாங்க. அவங்க 4 பேருமே நல்லா தீயெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு அங்கே இருக்க குடிசை எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்க. எரிச்சிட்டோன்னே எல்லாருமே கத்துறாங்க. ஒரு குழந்தை வேதா மட்டும் ஒரு ரூமில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களும் கத்துறாங்க, விக்ரம் குழந்தைன்னு கத்துறாங்க. விக்ரம் அப்படியே போயிட்டு அந்த குழந்தைய காப்பாற்றிட்டாரு. ஐயோ அந்த அக்காவும் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்கிறாங்க. அப்படியே விக்ரம் ஓடி போகிறாரு. ஓடி போயிட்டு அது வேதா அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. வேதாவோட ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சிடுச்சு. இவரோட ஷர்ட்டை போட்டு அப்படியே தூக்கிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோடனே அப்படியே மயக்கத்தில் அப்படியே கீழே இருக்காங்க. ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் வேதா மயக்கத்தில் இருக்காங்க, அப்படியே எழுந்துக்க லேட் ஆகும் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. சரிவா உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், உன் உடம்பு ஃபுல்லாக ஒரே காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவருக்கு தேவையான அந்த மருந்தெல்லாம் அந்த தீ காயத்தில் போட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ளே வேதா கண்முழிச்சு பார்க்குறாங்க. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா நீங்கள் வந்து நெருப்பேறிட அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க, விக்ரம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வேதா பயங்கரமாக சந்தோஷப்பட்டு அப்படி கிட்ட வந்து விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க. விக்ரம் என்னை அப்படியே விட்டுருக்கலாம்ல, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் சொல்கிறார், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக உன்னை நான் காப்பாற்றிட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறார். அதை கேட்டோன்னே வேதா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. விக்ரமுக்கு நல்ல மருந்தெல்லாம் போட்டு அழகாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. வேதா பார்த்து அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விக்ரம்.